ஹலோ கைஸ், இப்போ நான் பேச போகிற இஷ்யூஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ரீல்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கேரளா, கோழிக்கூடு, பஸ் இஷ்யூஸ் அண்ட் அன்ரெஸ்பான்சிபிள் கேர்ள் இன்ஃப்ளூயன்சர். ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் பேசி அப்லோட் பண்ணுறேன்னா இதில் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும் இல்லை தப்பாக ஏதாச்சும் நான் காமிச்சிருந்தாலும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் அதை எடுத்து இப்படி அசால்ட்டாக ரீல்ஸாக போட்டு அதில் வியூஸ் பார்க்குறது எந்த விதத்தில் நியாயமாக எனக்கு தெரியல. இடத்துல நம்ம அஃபெக்ட் ஆகிறப்போ அதை வீடியோ எடுக்கிறது, அவேர்னஸ் கொண்டு வர கண்டி பண்ணுறதுங்கிறது வேறு. பட் அதை ஒரு கண்டென்ட்டாக இப்படி டெய்லி அதே மாதிரி போயிட்டு ஒரு சிச்சுவேஷனை மேக் பண்ணி அந்த இடத்துல கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ண முடியுதுன்னு எனக்கு புரியல. இந்த இஷ்யூலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டவுட்டடான நிறைய விஷயம் இருக்குது. அந்த வீடியோவில் யார் அஃபெக்ட் ஆனால், யார் அஃபெக்ட் பண்ணா, அண்ட் யார் ப்ரெடக்டர், யார் ப்ரேங்கிறது இப்போமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் அவனை ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காண்டி அவரோட வாழ்க்கையவே இந்த இடத்துல முடிச்சிட்டாரு. ஷீஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஷீ ஸ்மைல், ஷீஸ் கெட்டிங் எ ரீச் அப்படின்னு விட்டுற முடியாது. அதுவும் கேரளா பீப்புள்ஸ் விட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா நின்று போராடுவாங்கங்கிறத இந்த விஷயத்துலையும் ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ரீல்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே சேம் டைம்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் அந்த ஐடியா அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்றைக்குமே ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸரை வளர்த்தணும்னு நினச்சது கிடையாது, அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுலேயும் பீப்புள்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் அ ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒரு வீடியோ அண்ட் அப்லோட் பண்ணுறோம், ஒரு வீடியோஸ் போடுறோன்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். நானும் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும், தப்பாக ஏதாச்சும் ஒன்று காமிச்சிருந்தாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க.